ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ்னா எக் ஃப்ரைட் ரைஸ். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடாகட்டும். அது கூட இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முட்டையை பொரிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோஸ், பொடியாக நறுக்கின கேரட், அடுத்தது பீன்ஸ், குடமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கணும். இதனோட மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் போடாததுனால மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம்.
இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒயிட் ரைஸ் ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த காய்கறியில் இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தோடு நல்லா கலரி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளை மேலோட்டமாக தூவி விட்டுருங்க. இல்லை ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.